ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 3ஆம் இடத்துல குரு பகவானும் 12ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நம்புறபடியே உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியும். என்ற தினம் உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உற்சாகம் பெருகும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடமைகள் இருக்கக்கூடிய தொய்வான நிலை எல்லாம் இன்றைக்கு அகன்று விடும். அதனால உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா இப்போது திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் ரொம்ப அருமையாக இருக்கு நண்பர்களே. ஆடம்பரமான ஒரு வாழ்வில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி கெத்து காட்டணும் அப்படின்னு நீங்க ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்க செய்யலாங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகளுக்கான முயற்சிகள் வந்து சிறப்பாக கைகூடும். எனவே வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கான பெஸ்ட்டான ஃபிட்டான ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. அற்புதமான ஒரு நாளுக்கு. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வேலையில் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க உங்கள் சக ஊழியர்கள். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. ஏன்னா உங்களுடைய வேலை பளு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, நல்ல முன்னேற்றகரமான ஒரு தனலாபம் மிகுந்த நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சில பேருக்கு இன்னைக்கு பதவி உயர்வுகள், அதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, அதை விடாப்பிடியாக அடமண்டாக செய்து முடிப்பீங்க. உங்கள் காரியங்களை வந்து நினைச்ச ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. நண்பர்கள் கூட பேசும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் சில திட்டமிடாத செலவு ஏற்படுறதுனால கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க. அப்போது அர்ஜென்ட்டான ஒரு எமர்ஜென்சி செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டியெல்லாம் அதிகரிக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த போட்டிகள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான பாதை அதன் மூலமாக உருவாகும் நண்பர்களே. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக இப்போது திருமணம் அல்லது இதர சுபகாரிய தேதி குறிக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யுங்க. அலுவலக பணிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் லோடு வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவைங்க. இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை அப்படின்றது உங்கள் மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் காரியங்கள் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே. உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய ஆனந்தமான செயல்பாடுகளை செய்வதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் வந்து இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பெரிய பெரிய ஐடியாக்களோட பெரிய பெரிய திட்டங்களோட சில பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனாக ரொம்ப ஈர்ப்பாக இருக்குங்க நண்பர்களே. அந்த மாதிரி உங்களை ஈர்க்கக்கூடிய சில புதிய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நீங்கள் அவர்களை நம்பலாமா அப்படின்றத யோசிச்சு தாங்க செயல்படணும். ஏன்னா சில நபர்கள் வந்து
அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து சரியாக இருக்காதுங்க. அதனால் அவருடைய பின்னணி என்ன இருக்குது, மற்றவங்களோட நம்புறதுக்கு முன்னாடி அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியங்க. நம்பகத்தன்மை வந்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எந்த விதமான முதலீடுகள் சம்மந்தமான விஷயமும் எந்த ஒரு விதமான ஒரு நிதி சம்மந்தமான விஷயங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். உங்கள் காதலரோட அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவிடலாம். நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் காதலர் செய்த பழைய கருத்து வேறுபாடுகள் தவறுகள் வந்து நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ காதல் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மன்னித்து ஏற்றுக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெற்று காதல் வாழ்க்கையை வந்து நல்ல வளமுறை வந்து மேற்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் வளர்ச்சியை காண முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நீண்ட காலமாக சில ப்ராஜெக்ட் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அது கொஞ்சம் இழுபறியாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்களால் வந்து சிறந்த தீர்வை கண்டுபிடிக்க முடியும். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்போடு உங்கள் கூட நடந்துக்குவாருங்க. அன்போடு ஒரு தழுவல் மற்றும் அன்பான முத்தங்களுடன் இல்லற வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் பொறுமை தேவை. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் உங்களுடைய காரிய வெற்றிகள் அதிகரிக்க நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நம்ம பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரே கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 4 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பொழுது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் பிடிவாதமாக இருந்து முடிப்பீங்க. அதனால் காரிய வெற்றிகள் கைகூடும் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றலாம், ஆனாலும் மறைந்துவிடும். எனவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு எதிரான போட்டிகள் இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபார ரீதியாக இன்றைய தினம் நிறைய போட்டிகள் வரலாங்க. அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு எமர்ஜென்சி செலவுகள் வரலாம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் வேலைப்பளு குறையும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. எனவே அதை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். பொறுமையோடு செயல்படுங்க. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.